கிருஷ்ணரின் மயிலிறகில் மறைந்துள்ள ரகசியம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? மகாபாரத போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடைபெற்றது. போரில் பாண்டவர்களை வென்றிட சகுனி ஒரு திட்டம் தீட்டினார். ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவரான சகாதேவனிடம் சென்று நாள் குறித்து வரும்படி துரியோதனிடம் வலியுறுத்தினார். அதன்படி துரியோதனனும் சென்று பாண்டவர்களின் ஒருவனான சகாதேவனிடம் நட்சத்திரம் குறிக்க சென்றார். சகாதேவன் எதிரி என்று தெரிந்தும் சாஸ்திர தர்மப்படி நாள் குறித்து கொடுத்தார். அதை அறிந்த கிருஷ்ணர் போரை வெல்லக்கூடிய நட்சத்திரத்தை தன் மயில் இறகில் மறைத்துக் கொள்கிறார். அதுவே அபிஜித் நட்சத்திரம். காலம் தாண்டி போர் தொடுத்ததால் கௌரவர்கள் தோல்வியை தழுவினர். ரிஷிகளும் முனிவர்களும் மன்றாடி கிருஷ்ணரிடம் கேட்டனர், வரும் கலியுகத்தில் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி தவறான காரியங்கள் நடைபெறக்கூடும். அதனால் அந்த நட்சத்திரம் தன்னிடமே இருக்கட்டும் என்று கிருஷ்ணர் கூறினார். ரிஷிகளும் முனிவர்களும் வேண்டுதலக்கிணங்க கிருஷ்ணர் ஒரு வழி கூறினார். தினமும் சூரிய உதயத்துக்கு பிறகு 6 மணி நேரம் கழித்து வரும் 11:45 முதல் 12 மணி 15 நிமிட வரை அபிஜித் நேரமாகவும், மாதத்தில் உத்திராடம் 4ஆம் பாதத்தில் கடைசி 12 நிமிடங்களும், திருவோணத்தின் முதல் பாதத்தில் 12 நிமிடமும், மொத்தம் 24 நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய நேரமாக கணக்கிடக் கொள்ளும் என்று கிருஷ்ணர் கூறினார். இந்த நேரத்தில் நாம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி காரியம் தொடங்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம்.